இந்த மாதம் ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆச்சரியமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை, ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்குமாமா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களை நற்செய்திகளால் நிரப்ப போகிறார். ஒருவேளை கடந்த மாதம், கடந்த வருடம், கடந்த நாட்களிலே நீங்கள் கேட்கிற செய்திகளெல்லாம் ஒருவேளை துர்ச்செய்தியாய் இருக்கலாம், உங்களை பயப்படுத்துகிற செய்தியாய் இருக்கலாம். இந்த மாதம் பயப்படுத்துகிற செய்தி வருமோ, இந்த மாதம் எனக்கு வருத்தப்படுத்துகிறது போல செய்திகள் வருமோ, ஒரு நல்ல செய்தியையும் நான் கேட்க முடியாதோ அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஒவ்வொருத்தரை பார்த்தும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் நம்முடைய காதுகள் நற்செய்தியை கேட்கிற காதுகளாய் மாறப்போகிறது. தூர தேசத்திலிருந்து நற்செய்தி நம்மை தேடி வரப்போகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து நற்செய்தியை இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்க போகிறீர்கள். ஆமென். உங்களுடைய வருமானத்திலே ஒரு நற்செய்தியை இந்த மாதம் ஆண்டவர் கேட்க பண்ண போகிறார். யாரெல்லாம் பாதிப்பிற்குள்ளாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, அங்கிருந்து கெட்ட செய்தி அல்ல, நல்ல செய்தியை கர்த்தர் இந்த மாதம் நம்முடைய காதுகளுக்கு, நம்புறவர்கள் கரங்களை தட்டி உங்களுக்கு இந்த மாதம் ஓ ஹல்லேலூயா, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நற்செய்தியை உங்களுடைய காதுகளிலே கேட்க பண்ணுவேன். ஆமென். உலகத்திலே வேதத்திலே வாசிக்கும் போது பல இடங்களிலே, பல சூழ்நிலைகளிலே தேவனுடைய ஜனங்கள் துர்ச்செய்தியை அவங்க நிறைய கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அந்த துர்ச்செய்தியிலே அவங்க பயந்துட்டாங்க. அந்த துர்ச்செய்திலே அவருடைய எதிர்கால நம்பிக்கையெல்லாம் அவர்களை விட்டு கடந்து போயிருச்சு. பல ஆண்டுகளாக துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நிறைய சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர்களுக்காக ஒரு நற்செய்தியை தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் அனுப்பினார். நான் நம்புகிறேன், ஒரு கடினமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்டது உண்மையானால் உங்களை கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நற்செய்தியை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அந்த செய்தியை உரிமையாக்கி கொண்டு அந்த செய்தியை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுகிற கர்த்தர் இந்த மாதம் நற்செய்தியை நம்முடைய காதுகள் கேட்கிறது மட்டுமல்ல, அதை உறுதிப்படுத்த போகிறார், அதை பலப்படுத்த போகிறார். அந்த நற்செய்தி நமக்குத்தான் என்று கர்த்தர் நிரூபித்து அந்த செய்தியை கர்த்தர் நிலைநாட்ட போகிறார். ஹல்லேலூயா. நற்செய்தியை கேட்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இந்த மாதம் நமக்கு நற்செய்தி கடந்து வரும். கைகளை ஒவ்வொருத்தருடைய கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய காதுகளிலே நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நற்செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். சொல்லுங்க, ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களுடைய இதயத்தை குளிர பண்ணுகிற செய்தி, உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வந்தது என்கிற செய்தி. ஆமென் சொல்லுங்கள்.
நீங்கள் சாட்சி சொல்லுகிற ஒரு செய்தியை இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் கேட்க பண்ணுவார். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை, ஜீவ தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே நம்முடைய காதுகள் நற்செய்தியை கேட்கப்படும். எல்லா தீமையான செய்திகளையும் மாற்றி எனக்கு நற்செய்தியை கட்டளையிடுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாக ஒரு 3 காரியங்கள் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதத்திலே தூர இடத்தில் இருந்து வந்த 3 விதமான நற்செய்திகளை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, யூதா ஜனங்கள் அவர்கள் ஒரு கெட்ட செய்தியை கேட்கிறார்கள். என்ன அப்படின்னா, சவுல் என்கிற ஒரு பெரிய ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் ஒரு பெரிய கோடீஸ்வரன், அவன் பெரிய அறிவுள்ளவன், அவன் ஏறக்குறைய நிறைய பேரை சிறைப்படுத்தி இருக்கிறான், நிறைய பேரை கொல்லுவதற்கு காரணமா இருக்கிறான். அவன் கிளம்பி இப்போ வந்துட்டு இருக்கிறான், நம்மை சிறைப்படுத்த போகிறான். அவனுடைய கையில் ஒரு லெட்டர், ஒரு சுருள் ஒன்று இருக்குது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் அந்த பிதாவை மறுதலிக்கிறார்களோ, இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் துன்புறுத்தவும் அவர்களையெல்லாம் சிறையிலே அடைக்கவும் அனுமதி பெற்று வந்துட்டு இருக்கிறான். அவன் குதிரையில் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறான்ற செய்தி ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கத்தை கொடுக்குது. இந்த இடத்துல வந்துட்டான், இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டான். ஆனால் அந்த சவுலனுடைய டிராவல் டைம் முடிகிறதற்குள்ளே இன்னொரு செய்தி வருகிறது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் வருகிற வழியிலே கர்த்தர் அவனை சந்தித்தார். அந்த சவுலை பவுலாக ஆண்டவர் மாற்றினார். அந்த மனுஷன், எந்த மனுஷன் உங்களை சிறைபிடிக்கவும் உங்களை கொல்லுவதற்கும் உங்களை துன்பப்படுத்துவதற்கும் வந்தானோ, அந்த மனிதன் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து உங்களை ஆண்டவர் பக்கமாய் நடக்கிற மனுஷனாய் மாற்றிவிட்டார். என் கர்த்தர் வழியிலேயே துர்ச்செய்தியை நற்செய்தியாய் மாற்றின நல்ல கர்த்தர். இந்த மாதம் நான் நம்புகிறேன், இன்றைக்கு இந்த மாதத்தில் நிறைய சவுல்களை கர்த்தர் பவுல்களாய் மாற்றுகிறது வந்துவிட்டது. ஆமென். நமக்கு நேராய் வருகிற சகல துர்ச்செய்திகளையும் கர்த்தர் நற்செய்தியாகவே கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்கள். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தினுடைய 12வது 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன் முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆமென். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த இந்த 2 வசனத்தையும் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இப்போ வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது சூசான் நகரம் கலங்கிற்று. அப்படி என்றால் ராஜாவுடைய சமூகத்திலிருந்து ஒரு லெட்டர் கொடுக்கப்படுறது. அந்த லெட்டரை வாங்கிட்டு ஒவ்வொரு யூதா ஜனங்களும் அப்படியே பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அவங்கள ரொம்ப
கலங்கடிக்குது. குறிப்பிட்ட ஒரு நாள் வரும், அந்த நாளில் யாரெல்லாம் யூதர்களை பார்க்கிறீர்களோ, இந்த ஜனங்களை பார்க்கிறீர்களோ, அந்த ஜனங்களை உயிரோட வைக்க வேண்டாம், அவங்கள கொன்றுங்க, அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் நீங்க திருடிருங்க அப்படின்ற ஒரு செய்தி புறப்பட்டு வருகிறது. அந்த செய்தினால கலங்கிட்டாங்க, மனசு உடைஞ்சு போய் இனி என்ன நடக்குமோன்னு அந்த நாட்களை பயத்தோடு எதிர்கொண்டிருக்கும் போது அடுத்து முன்னாடி வாசித்த வசனம் மறுபடியும் ஒரு செய்தி அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த செய்தி என்ன அப்படின்னா, அந்த லெட்டரை குறித்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, காரியம் மாறுதலாகவே முடிந்தது என்கிற செய்தியை கர்த்தர் அவர்களுக்கு அனுப்பினார். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆமென். ஒரு 2-3 அதிகாரத்திற்கு முன்பாக கலங்கின அந்த சூசான் நகரம் அடுத்த 3 அதிகாரத்திலே ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. நான் நம்புகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஏற்கனவே சொல்லப்பட்ட பழைய செய்தியை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு புதிய செய்தியாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறவர்கள்? இன்றைக்கு முதலாவதாக கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட பழைய, உங்களை வருத்தப்படுத்துகிற, உங்களை கஷ்டப்படுத்தின அந்த செய்தியை மாற்றி எழுத இந்த மாதம் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. இந்த செய்திகளை நமக்காக எழுதப்பட்ட, நமக்காய் கொடுக்கப்பட்ட, நம்முடைய காதுகள் கேட்க சொல்லப்பட்ட செய்தியை மாற்றி சொல்ல வைக்கிறதற்கு என் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பொதுவாக இந்த சாப்டரை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ராஜாவினிடத்திலிருந்து புறப்படுகிற செய்தியை அவ்வளவு சீக்கிரமாய் மாற்ற முடியாது. உங்களுக்கு தெரியும், தானியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே தானியேல் அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தானியேலுக்காக தான் இவங்க தன்னிடத்தில் சைன் வாங்கினாங்க, அந்த தானியேலுக்காக தான் இந்த சூழ்ச்சி செய்யப்பட்டது அப்படின்னு ராஜாவுக்கு தெரியாமல் அவர் கையெழுத்து போடுவார். ஆனால் கையெழுத்து போட்ட பிற்பாடு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். தானியேலை கூப்பிட்டு, எப்பா உனக்கு விரோதமாக அவங்க பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா கண்டிப்பாக நான் சைன் போட்டிருக்க மாட்டேன், ஆனால் இப்படி பண்ணிட்டாங்களே, ஆனாலும் நீ ஆராதிக்கிற கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். நான் ஒரு சைன் போட்டுட்டேன்னா, நான் ஒரு முத்திரை வச்சுட்டேன்னா அதை என்னால் மாற்ற முடியாதுப்பா, நீ சந்தோஷமா போ, உன் ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த ராஜா அனுப்பி வைக்கிறார். அப்போ அன்றைக்கு இருந்த சூழ்நிலையிலே ஒரு ராஜா ஒரு லெட்டர்ல ஒரு சம்பவத்தை எழுதி, ஒரு பனிஷ்மெண்டை எழுதி, ஒரு என்கரேஜ்மெண்டை எழுதி அவர் சைன் போட்டுட்டார்னா அதை யாராலுமே மாற்ற முடியாது. அதனால தான் சூசான் நகரம் கலங்கிட்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, ஜனங்கள் இந்த தாக்கீதை மாற்ற முடியாது, இந்த வார்த்தையை மாற்ற முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா துர்ச்செய்தி வந்த அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு நற்செய்தியை திரும்ப அனுப்புனது போல இன்றைக்கு யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒரு துர்ச்செய்தியை கையில் வச்சுட்டு கலங்கி போய் நீங்க நிற்கலாம். அந்த துர்ச்செய்தியை கேட்டு இதை மாற்ற முடியாதுன்னு நீங்க சொல்லலாம். அந்த துர்ச்செய்தியை உங்களுக்கு சொன்ன, அந்த கடினமான செய்தியை சொன்ன நபர் ஒருவேளை நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கலாம். அவங்க பார்த்து தான் சொல்லுவாங்க, அவங்க கிளியரா தான் சொல்லுவாங்க, அவங்க நடந்ததா தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த செய்தியை திரும்ப மாற்றவே முடியாது அப்படின்னு யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க கலங்கி போயிருக்கலாம். ஆனா இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது எவ்வளவு பெரிய துர்ச்செய்தியா இருந்தாலும், அது எந்த வக்கீலினால் உரைக்கப்பட்டாலும், அது எந்த காவல்துறையினால் உதைக்கப்பட்டாலும், அது எவ்வளவு பணம் படைத்த மனிதனால் உரைக்கப்பட்டாலும், எவ்வளவு உண்மையுள்ள மனிதனால் உரைக்கப்பட்டாலும், அவர்கள் சொன்ன 1000 காரியம் நடந்திருந்தாலும், இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். செய்திகளை மாற்றுகிற கர்த்தர், செய்திகளை திசை
திருப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். கையெழுத்துக்களை குலைக்கிற கர்த்தர், முத்திரையை உடைக்கிற கர்த்தர். நன்றாய் கரங்களை தட்டி இந்த மாதம் நமக்கு முன்னே கடந்து போய் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த செய்தியை கேட்டு நீ கலங்கினது உண்மை, ஆனால் இந்த மாதம் நீ ஆர்ப்பரித்து மகிழ்கிறது போல, சந்தோஷப்படுத்துகிறது போல ஒரு செய்தி நம்மை தேடி வருகிறது. கரங்களை எல்லாரும் தட்டி ஆமென் என்று ஆமோதித்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அந்த குழந்தை பாக்கியத்தை குறித்து அந்த செய்தியை கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த கடனை குறித்து அந்த செய்தியை கர்த்தர் மாற்ற போகிறார். ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த செய்தி மாறி ஒரு நற்செய்தி வரும். நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்காக தான் சொல்லுங்க, என்னுடைய பிள்ளைக்கு தான் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த செய்தியை கர்த்தர் நற்செய்தியாய் மாற்ற போகிறார். குடும்பத்தை குறித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த செய்தியை கர்த்தர் இன்று மாற்றி எழுத போகிறார். உங்கள் சரீரத்தை குறித்து சொல்லப்பட்ட அந்த செய்தியை ஹல்லேலூயா புதிய செய்தியாய் ஆமென் சத்தத்தை உயர்த்தி ஆமென் நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, இப்ப நடக்குது, இந்த மாதம் நடக்குது. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை உண்மையானால், வேதத்திலே சொல்லி இருக்கிற வார்த்தை உண்மையானால் இப்பொழுது அது நடக்கட்டும் அப்பா, இப்பொழுது நடக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஸோ நான் ஆராதிக்கிற, நம்ம நம்புகிற தேவனுக்கு என்ன வல்லமை இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட தீவிரமான மாற்ற முடியாத அந்த செய்தியை நற்செய்தியாய் மாற்றுகிற கர்த்தர். நினிவே பட்டணத்தினுடைய ஜனங்களுடைய பாவம் வானபரியந்தம் எட்டிற்று. அவர்களுக்கு உத்தரவு அனுப்பி நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற செய்தியை அனுப்பினது மனிதன் அல்ல, அனுப்பினது ராஜா அல்ல. அந்த செய்தி எங்கிருந்து வருது அப்படின்னா பரலோகத்திலிருந்து வருகிறது. அவங்க செய்த தவறினால் அந்த செய்தி வந்துருச்சு, அவங்களுடைய மிஸ்டேக்கினால் அந்த செய்தி வந்துச்சு. பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருமானால் அந்த செய்தியை மாற்றவே முடியாதே. அதுவும் ரொம்ப கெட்ட செய்தியா இருக்குது. ஏற்கனவே ஒரு செய்தி வந்து அந்த லோத்து இருந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்பட்டுருச்சே. இப்போ ஒரு செய்தி வருது, இன்னும் 3 நாளைக்குள்ளே நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். உடனே அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் முழங்கால் படியிட்டு அப்படியே உபவாசம் இருந்து, ராஜா முதற்கொண்டு அந்த பிரதானிகள், சின்ன பிள்ளைகள், ஆடு மாடுகள். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே வாசிக்கும் போது, அப்பொழுது நினிவேயின் ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரத்துடுத்தி கொண்டார்கள். எல்லாம் அப்படியே சாம்பலில் உபவாசம் இருந்த உடனே பரலோகத்திலிருந்து கடந்து வந்த அந்த துர்ச்செய்தி இவங்களுடைய முழங்கால பார்த்து அடுத்து ஒரு செய்தி வருது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை நான் மன்னிச்சிட்டேன், இவர்களுக்கு வரக்கூடிய தீங்கிற்காக நான் மனஸ்தாபப்படுறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர், எனக்கு அனுப்பப்பட்ட துர்ச்செய்தி வேறு யாரிடத்திலும் வந்தது அல்ல. இந்த வியாதிக்கு காரணம் நான் என்னுடைய பாவம்தான் எனக்கு தெரியும், என்னுடைய மீறுதல் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு கஷ்டப்படுவதற்கு காரணம் நான் தான். எனக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது, வேறு எங்கிருந்தும் அல்ல, பரலோகத்திலிருந்து தான் அனுப்பப்பட்டிருக்குது. ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்காரு, ஆண்டவர் என்னை தண்டிக்கிறதற்காக அனுப்பிவிட்டார். நான் இதிலிருந்து எப்படி தப்புவிக்கிறது, எப்படி வெளியே வருகிறது? ஆனால் நான் நம்புகிறேன், இந்த மாதம் நீங்கள் முழங்காலில் நில்லுங்க, இந்த மாதம் உங்களை நீங்கள் தாழ்த்துங்க, இந்த மாதம் ஆண்டவருடைய மன்னிப்பிற்காய் கர்த்தரிடத்தில் கெஞ்சுங்க. நான் நம்புகிறேன், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த ஜனங்களுக்காக இறங்கின கர்த்தர் உங்களுக்கு அவரே அனுப்பின அந்த செய்திக்காக மனஸ்தாபப்படுவார், அவர் வருத்தப்படுவார். வருத்தப்பட்டு அனுப்பப்பட்ட அந்த செய்தியை, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த செய்தியை மாற்றி சொல்லுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி சத்தமா ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதம் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன்.
ஹல்லேலூயா. ஏற்கனவே சொல்லப்பட்ட ராஜாவுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஆண்டவரே செய்தியானாலும் அந்த செய்தியை மாற்றுகிறதற்கு என் கர்த்தர் வல்லவர். மேனேஜரிடத்திலிருந்து புறப்பட்ட ஏற்கனவே நான் உனக்கு சொன்னேன் இல்ல, அந்த செய்தியை மாற்றி எழுதுகிற கர்த்தர் வல்லவர். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் சொன்ன அந்த செய்தி மாற்றி எழுதப்படும். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. முழு பலத்தோடு சொல்லுங்க, இயேசுவே நான் அந்த வார்த்தையை நம்புறேன், அந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. ஆமாப்பா, சொல்லப்பட்ட செய்தியை, ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தியை, பழைய செய்தியை புதிய செய்தியாய் மாற்றுகிற கர்த்தர். ஸோ நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய இருதயத்தில் இந்த மாதம் ஆணித்தரமாக நீங்கள் பதிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, சொல்லப்பட்ட செய்தி, பழைய செய்திகளை புதிய செய்தியாய் மாற்றுவதற்கு என் கர்த்தர் வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட பழைய செய்தியை ஒரு புதிய செய்தியாய் மாற்றுகிறதற்கு என் கர்த்தர் வல்லவர். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 45ஆம் அதிகாரத்தினுடைய 25வது 26வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தினுடைய 25வது 26வது வசனம். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூச்சை அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அடுத்த வசனம், அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தை யாவையும் அவனுக்கு சொன்னபோது அவன் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளையும் அவன் கண்டபோதும் அவனுடைய தகப்பனுடைய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இங்கே ஒரு தேவ மனுஷனுக்கு அப்படின்னா யோசேப்பனுடைய தகப்பனார் யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருகிறது. தூர தேசத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்களும் அவனுக்கு நிறைய செய்தியை கொண்டு வருவார்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த மனுஷனுக்கு அவர்கள் கொடுத்த செய்தி சந்தோஷம் கொடுக்கல, நிறைய செய்தி துக்கமாகவே இருந்தது. இந்த மாதிரி 2 ஆடு காணாமல் போயிருச்சு, 3 ஆடை மிருகங்கள் பட்சித்து போட்டது, தண்ணி காட்ட முடியல, நாளுக்கு நாடு ஆடுகளெல்லாம் செத்துட்டு இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, 3 நேரத்துக்கு 2 நேரம் தான் சாப்பிட்றோம். இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் கேட்டுக்கொண்டு இப்போ அவங்க எகிப்திற்கு போகிறாங்க. எகிப்திற்கு போயிட்டு அந்த தானியத்தை எடுத்துகிட்டு வரும்போது, ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, நாங்கள் எப்படி அங்கே எகிப்திற்கு போகிறதுன்னே தெரியல, சாப்பாடு வாங்க போகிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் போகிறதா எப்படி போகிறதுனே தெரியல, வேற வழியே இல்லாம தான் அவங்க வந்து சாப்பாடு வாங்க போறாங்க. திரும்பி வரும்போதெல்லாம் நிறைய துக்கமான சோகமான செய்தி. அதுவும் கடைசிக்கு முந்தின டைம் வரும்போது ஒருத்தர் அங்கே பிடிச்சி வச்சுட்டாங்க, என்னோட சின்ன மகனாகிய பென்யமீனை கூட்டிட்டு போகாம அவங்க சாப்பாடே கிடைக்காது. இப்போ சாப்பாடு இல்லை, ஆனால் போகிறதுக்கு யாருக்குமே பலன் இல்லை.
அவங்க அப்பா சொல்கிறாரு, ஏற்கனவே யோசேப்பு செத்து போயிட்டான், அவனை வந்து நீங்கள் அப்படியே போயாச்சு, இப்போ சின்ன மகனையும் கூட்டிகிட்டு போய் கொல்ல பார்க்குறீங்களா, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு 2-3 நாள் தன்னுடைய கைகளிலே வைக்கிறார். ஆனால் பசி ரொம்ப அதிகமாகுது, போய்த்தான் ஆகணும். இதுவரைக்கும் அவனை பிடிச்சி வச்சிருக்கிறான், இப்படி பிரச்சனை அப்படின்றதெல்லாம் செய்தியை கேட்டு அடுத்த டைம் திரும்பி வரும்போது அவனுடைய பிள்ளைகள் ஃபஸ்ட் டைமா இப்போ ஒரு நல்ல செய்தியோடு வருகிறார்கள். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், எகிப்து தேசத்திலே இருக்கிறது நம்ம செத்து போயிட்டோன்னு நினைச்ச அந்த யோசேப்பை கர்த்தர் உயிரோடே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நம்மளை எல்லாம் பார்த்துக்கிறேன், உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வண்டியெல்லாம் அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்பர் 2, நான் நம்புகிறேன், 2வது இந்த மாதம் நமக்கு ஒரு செய்தி தேடி வருகிறது. நீங்க மூடி போட்ட, இனி வராதுன்னு நினைச்ச, நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை இந்த மாதம் கர்த்தர் உங்களுடைய காதுகள் கேட்க செய்ய போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, இந்த மாதம் நமக்கு ஒரு செய்தி வரப்போகிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து, நினைக்காத இடத்திலிருந்து, யோசிக்காத இடத்திலிருந்து ஆச்சரியப்படுகிற விதமாய். ஆமேன், ஹல்லேலூயா. நான் இப்படி ஒரு செய்தி வரும்னு நான் நினைக்கல, இப்படி ஒரு கைத்தட்டு வரும்னு நான் நினைக்கல, இப்படி ஒரு உயர்வு வரும்னு நினைக்கல. நான் அது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், அதனால ஒரு லாபம் திரும்பி வராதுன்னு நினைச்சேன். இது இப்போ உள்ளது அல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை நான் மறந்தே போயிட்டேன். அந்த இடத்துல இருந்தெல்லாம் நற்செய்தி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்க மனசு சொல்லுமானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறது போல இதுவரையிலும் நீங்கள் கண்டிராத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் காணும்படியாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் எதிர்பாராத, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தியை நம்முடைய காதுகள் கேட்க கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு உதவி வருகிறது, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வருகிறது, உங்களுக்கு ஒரு மேன்மை வருகிறது. அது உங்களுடைய கற்பனையிலே இல்லை, அது உங்களுடைய சிந்தனையிலே தோன்றவும் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காணல, உங்களுடைய காதுகள் கேட்கல, உங்களுடைய இருதயத்தில் நீங்க தியானிக்கவும் இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கொஞ்சம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது குறைவு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காத, நீங்கள் நினைத்திராத, நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஒரு நற்செய்தியை இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே, இந்த வருஷம் முடிகிறதற்குள்ளே உங்களுடைய காதுகள் கேட்க என் கர்த்தர் உங்களுடைய காதுகளை குளிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபுனுடைய அந்த கடைசி நாட்கள் ஆசீர்வாதமான நாளாவே இருந்துருச்சு. ஆமேன் சொல்லுங்க. மரணம் அடைய போகிற நாள், அப்படியே கூனி குறுகி தன்னுடைய பலனற்று போன நாள். அவ்வளோதான், இனி என்னுடைய வாழ்க்கையில் நற்செய்தின்றது ஒன்றுமே இல்லை அப்படின்னு யோசிக்கிற அந்த நாள். அந்த சூழ்நிலையை நினச்சி பாருங்களேன். யோசேப்பை மறந்து 15 ஆண்டு பக்கத்தில் ஆயிருச்சு. அதுவும் உயிரோடு இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறான், ஒரு நாள் திரும்பி வருவான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மரிச்சு போய் ரத்தத்தோட, அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ரத்தத்தோடு அவனுடைய கையில் கொடுக்கப்பட்டிருந்தனால ஆண்டவரே வந்து நேரடியாக சொன்னாலும், தூதனே சொப்பனத்தில் உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான்னு சொன்னாலும் கண்டிப்பாக யாக்கோபால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்பவே முடியாது. இல்லைப்பா, அவன் மரிச்சிட்டான், அந்த பையன் செத்துட்டான், திரும்ப அந்த இடத்துலேருந்து ஒரு நற்செய்தி எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் கர்த்தர் அந்த பிள்ளையை பத்திரமாய் பாதுகாத்து அவனுக்கு கொடுக்கப்படுற அந்த வண்டியெல்லாம் அவன் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படுறான். இல்லை, என் மரித்து போன என் ஆவி திரும்பவும்
உயிர்த்தது. கர்த்தர் உங்களை கைவிட்டுருவாரா? ஆண்டவர் உங்களை விட்டு விலகிடுவாரா? இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தெளிவாக பேசுகிறாரு, தெளிவாய் பேசுகிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன், உங்களுக்காக நீங்கள் எதிர்பாராத ஒரு நற்செய்தியை கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு போதகரை நான் சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நீங்கள் நடத்தின இந்த முழங்கால் யுத்தம் 21 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது எனக்கு என்னமோ அந்த மாதிரி எங்கள் சர்ச்சிலையும் ஒரு முழங்கால் யுத்தம் வைக்கணும் அப்படின்னு என் மனசில் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. எனக்கு எங்களுடைய சபை ஒரு ஓலைக்கூடு கொட்டையாக இருந்துச்சு. அதில் மழை வந்தால் ஒழுகும், எப்படியாவது அதை பழுது பார்த்து கட்டணும், அப்படி ஒரு ஓடாவது போட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். அது நடக்கவே இல்லை. ரொம்ப காசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஜெபிக்கிற ஜெபம், கொடுக்குற வாக்கு தத்துவம், இதெல்லாம் கேட்ட உடனே, இல்லை நம்ம சர்ச்சில் இதை மாதிரி 21 days முழங்கால் வைக்கணும், யுத்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நான் அனௌன்ஸ் பண்ணேன். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்தாங்க. அப்படியே தேவ சமூகத்தில் இந்த திருச்சபை பழுது பார்த்து கட்டப்படணும்னு ஜெபம் பண்ணோம். அந்த 21 நாள் ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு பிரதர் எங்களுடைய ஊரில் இருக்கிறவர் வந்தார். வந்துட்டு இங்கே ஏதாவது சர்ச் இருக்கான்னு சொல்லி சண்டே எங்கள் சர்ச்சுக்கு வந்தார். வந்த உடனே அவர் நாங்கள் எதுவுமே ஷேர் பண்ணலை, நாங்கள் ஜெபம் மட்டும்தான் பண்ணோம். முடித்த உடனே அவர் கேட்டார், இந்த சர்ச்சை நீங்கள் எப்படி கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி இதனுடைய கூரையெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். உடனே அவர் கேட்டாரம்மா, ஒன்று பண்ணுங்கள், என்னென்ன செலவாகும், என்னென்ன வேணும், எல்லாத்தையும் மொத்தமாக எழுதி, நீங்கள் ஓடெல்லாம் போட வேண்டாம், காங்கிரீட்டே போட்டுருங்க, என்ன செலவாகணும் மொத்தத்தையும் எழுதி எனக்கு லிஸ்ட்டு கொடுங்கன்னாராம். உடனே இவர் ஒரு லிஸ்ட்டு போட்டாராம்மா. காங்கிரீட்டுக்கு இவ்வளோ செலவாகும், வேலைக்கு இவ்வளோ செலவாகும், கதவுக்கு இவ்வளோ செலவாகும், கீபோர்டுக்கு இவ்வளோ செலவாகும், பிஎஸ்எஸ்க்கு இவ்வளோ செலவாகும், அதுக்குள்ளே சவுண்டு வெளியே போகாமல் ஏசிக்கு இவ்வளோ செலவாகும்னு எழுதிட்டாராம். எழுதிட்டு ஏசி எழுதியிருக்கு பாருங்க, அதை என்ன பண்ணிட்டாராம்மா, நமக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான், அவர் கேட்ட உடனே ஏசியை கூட நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க அப்படின்ட்டு ஏசின்னு எழுதுனதை மட்டும் அடிச்சிட்டாராம். அடிச்சுட்டு அவர் கையில் லிஸ்ட்டு கொடுத்துட்டாராம். அவர் கொடுத்த அந்த லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாயினுடைய மதிப்பாமா. அந்த மனுஷன் சொன்னாராம்மா, நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் போகிறேன், போயிட்டு மாதம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடந்த நாட்களில் அந்த சர்ச்சு முழுவதுமாய் கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாஸ்டர். இந்த திருச்சபை கட்டப்படுறதுக்கு உங்களுடைய திருச்சபை எனக்கு ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லுத்துறேன், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுத்துறேன். ஆனால் ஒன்று, நான் அந்த ஏசியை கட் பண்ணல பாருங்க, அது இன்னைக்கு வரைக்கும் என்னால் மாட்டவே முடியல. அப்போ அப்படி சொன்னார். ஆண்டவர் கேட்கும்போது கர்த்தர் தானே ஞாபகப்படுத்துறாரு, நான் எழுதியிருக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் ஒரு நற்செய்தியை தண்ணீரால் கர்த்தர் நிரப்ப பண்ண வல்லவராக இருக்கிறார். நீங்க யோசிக்காதீங்க. கர்த்தர் நினைச்சாருன்னா 24 மணி நேரம் முடிகிறதுக்குள்ள உங்க காதுகளுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் அனுப்ப மாட்டாரா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தேடி வர பண்ணுவேன். எகிப்திலிருந்து, அப்படின்னா எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் உங்களை நடத்த போகிறதே எதிர்பாராத இடத்துலேருந்து தான் கர்த்தர் நடத்த போகிறாரு. நாங்கள் கற்பனையே பண்ணலை, நாங்கள் யோசிக்கவே இல்லை, நாங்கள் தீர்மானமே எடுக்கலை, எங்களுடைய சிந்தையில் இது இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை தான் கர்த்தர் நம்முடைய கண்களில் காண பண்ண போகிறாரு. சத்தமாக ஆமேனப்பா. நிறைய பேர் கலங்கி, நிறைய பேர் கண்ணீரோடு ஜெபிக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். இந்த 1ஆம் தேதியே உங்க இருதயம் உடைஞ்சு போய் இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லையா, நான் விசுவாசத்திற்குரியவன் இல்லையா, எனக்கு இப்படி இருக்குதே, எத்தனை மன வருத்தம். ஆனா கர்த்தர் உங்க அங்கலாய்ப்பை பார்த்துட்டாரு, உங்க கண்ணீரை கர்த்தர் பார்த்துட்டாரு, உங்க மன வருத்தத்தை பார்த்துட்டாரு. தேவ பிள்ளையே, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கார். எதிர்பாராத எகிப்திலிருந்து ஒரு நற்செய்தி வருவது
உண்மையானால் இன்று இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி இந்த மாதத்திலே உங்களை தேடி வரும். அது உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். அது உங்களை அற்புதமாய் நடத்தும். அதை பார்த்து நீங்கள் பிரமிப்பீர்கள். அது உங்களுக்கு மரித்து போனது என்கிறது உயிரோட கர்த்தர் காண பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வேதத்திலிருந்து ஆண்டவர் அனுப்பின ஒரு நற்செய்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்திலிருந்து வேகமாய் நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சன்னதியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்பே நடப்பான் என்றான். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இது எதனால அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளுமாய் இருக்கிறார். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது தூர இடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு செய்தியை காபிரியேல் என்கிற தூதனுடைய கையிலே கொடுக்கப்பட்டு சகரியா என்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த செய்தி ஒரு நல்ல செய்தி. அப்படி என்றால் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையை எப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார் அப்படின்ற செய்தியை இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறத நம்ம வாசித்தோம். ஆனா இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அநேக நாட்களாய் பிள்ளைக்காக ஜோம் பண்ணி எதிர்பார்த்து கடைசியில் இப்போ பிள்ளை கிடைக்கல. ஆனால் விசுவாசத்தை விடலை, கர்த்தரை தேடுறதை விடலை, பரிசுத்தத்தை விடலை, ஊழியத்தை எதையுமே விடலை. ஆனால் ஜெபத்திற்கு இனி பதில் வராது அப்படின்னு ஒரு முடிவை அவங்க முடிச்சுட்டாங்க அந்த காரியத்தை. ஆனால் அப்படி இருக்கும்போது தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, சகரியாவே நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த மாதம் நம்பர் 3, மூன்றாவதாக பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தி அனுப்பப்படுகிறது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெபம் பண்ணி களைத்து போய், நீங்கள் உபவாசம் இருந்து களைத்து போய், இனி நடந்தா என்ன நடக்காட்டி என்ன பரவாயில்ல, இனி நடக்காட்டி கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இனி நடக்காது அப்படின்னு நீங்கள் தூர்த்து போட்ட மூடி போட்ட, நீங்கள் இனி நடக்காதுன்னு முடிவிற்கு வந்த நிறைய ஜெபங்களுக்கு ஒரு நற்செய்தியை பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெபித்த ஜெபத்திற்கு இந்த மாதம் ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது. உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் பல வருடங்களுக்கு முன்பாக ஜெபித்த ஜெபம், உங்கள் பிள்ளைக்காக ஜெபித்த ஜெபம், உடைய குடும்பத்திற்காக ஜெபித்த ஜெபம், மூடப்பட்டு போன ஜெபங்கள், கேட்கப்படாமல் இருக்கிற ஜெபங்கள், பதில் வராமல் இருக்கிற அத்தனை ஜெபத்திற்கும் கர்த்தராகிய ஆண்டவர் கரத்தை பிடித்து அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த ஜெபத்திற்கு நான் உனக்கு ஒரு பதிலை அனுப்புவேன். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, சகரியாவுக்கு அனுப்பப்பட்ட ஜெபத்திற்கு பதில் அனுப்பப்பட்டது போல ஒரு நற்செய்தி
நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் அப்படிதான் வந்திருக்கிறேன். எத்தனை நாள் அதற்காக ஜெபம் பண்றது, எத்தனை நாள் ஜெபம் பண்ணினேன், இந்த ஜெபம் கேட்கப்படாமலே போயிருச்சே. அவ்வளோதான், அந்த ஜெபத்தை நான் மறந்துட்டேன். அதுக்காக இப்போ நான் ஜெபிக்கிறதே இல்லை. நான் முன்னாடி ஜெபித்த ஜெபம் ஒன்று, ஆனால் இப்போ ஜெபம் பண்ணுற ஜெபம் வேற மாதிரி. நாட்கள் தாண்ட தாண்ட, வருடங்கள் தாண்ட தாண்ட, நான் ஜெபத்தினுடைய அந்த வார்த்தையை நான் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் இது நடக்கும்னு தீவிரமாக ஜெபித்தேன். ஆனால் இப்போ இல்லை, நமக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லை. அதனால என்னுடைய தகுதியை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து ஜெபத்தை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் மாற்றிட்டேன். ஏன்னா அந்த ஜெபம் நடக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தூர இடத்திலிருந்து வரும் நற்செய்தி, தூர இடத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை ஊற்றுகிறது போல இந்த மாதம் விடாய்த்த ஆத்துமாவுக்கு தூர இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வருகிறது. அநேக நாட்களுக்கு முன்பாய் நீ ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்கிற ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. உடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிற கர்த்தர், உடைய அழுகையை துருத்தியிலே வைத்திருக்கிற கர்த்தர், நீங்கள் மறைவிடத்தில் வடித்த கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர், நீங்கள் அந்தரங்கத்தில் வடித்த கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற கர்த்தர், யாருக்கும் தெரியாமல் வடித்த கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிற கர்த்தர், ஒருத்தருக்குமே ஷேர் பண்ணாமல் ஆண்டவரிடத்தில் மட்டும் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் மறக்கலைன்னு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அதை மறந்து விடலை, கர்த்தர் அதை தூரத்தில் எடுத்து போடலை. அது அவருடைய கையிலே இருக்கிறது, அது அவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அது அவருடைய நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ராஜா திரும்ப அந்த புத்தகத்தை கையில எடுக்க போறாரு. உங்க ஜெப புத்தகத்தை கையில எடுக்க போறாரு. உங்க விண்ணப்பத்தின் புத்தகம் இந்த மாதம் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. எலியா தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி அந்த ஸ்திரீயை பார்த்து உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு கேட்டது போல கர்த்தர் உங்களுடைய வேண்டுதல்களை இன்றைக்கு திரும்ப எடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை தூரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்ப போகிறார். அந்த செய்தி நீங்கள் குடிக்கும் போது ஒரு குளிர்ந்த தண்ணீர் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குமோ, அதே போல இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி உங்களுக்கு துக்கமாய் அல்ல, வருத்தமாய் அல்ல, உங்களுக்கு சந்தோஷமாய் இருக்க போகிறது. அநேக நாட்களாய் தண்ணீரை காணாமல் விடாய்த்து போயிருந்த ஒரு ஆத்துமா தண்ணீரை பார்த்தவுடனே எவ்வளவு சந்தோஷப்படுமோ, அதே போல இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அனுப்பும் செய்தி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறது. கர்த்தர் 3 செய்தியை நமக்கு தூரத்திலிருந்து அனுப்ப போகிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு செய்தி வரப்போகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட கெட்ட செய்தியை மாற்றி ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் அனுப்பப்பட போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை இந்த மாதம் நம்பர் 1 உங்களுக்கு தூர தேசத்திலிருந்து ஒரு செய்தி வரும். அது எந்த செய்தி என்றால், ராஜ அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி புறப்படுகிறது. அது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கெட்ட செய்தியை மாற்றி எழுதி இது உங்களுக்கான நற்செய்தி. டாக்டர்களால் கொடுக்கப்பட்ட அந்த செய்தி, ஹல்லேலூயா, டெஸ்டில் கொடுக்கப்பட்ட அந்த செய்தி, வக்கீலால் கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை இந்த மாதம் கர்த்தர் மாற்றி எழுதி புதிய செய்தியை ஆமென் என்று ஆமோதித்துக் கொண்டே இருங்கள். இரண்டாவதாக இந்த மாதம் தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி உங்களுக்கு வரப்போகிறது. அந்த செய்தி என்னவென்றால், நீங்கள் எதிர்பார்க்க
பார்க்காத நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஹல்லேலூயா, யாக்கோபுக்கு தன்னுடைய பிள்ளை மரித்து போனான் என்று நினைத்த அந்த யாக்கோபுக்கு எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது போல கர்த்தர் நீங்கள் மரணம் அடைய போகிற இந்த கடைசி நாளிலே என் கண்கள் இதை பார்க்காதோ, இல்லை, உன் கண்கள் பார்க்கும் ஒரு நற்செய்தியை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். மூன்றாவதாக தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. அது என்ன செய்தி என்றால், நீ இதற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெபித்த அத்தனை ஜெபத்திற்கும் நான் உனக்கு பதிலை தரப்போகிறேன் என்கிற ஒரு நற்செய்தி இந்த மாதம் வரப்போகிறது. கரங்களை தட்டி கொண்டே எல்லாரும் எழும்பி நிற்கலாம். கரங்களை தட்டி கொண்டு கர்த்தர் சமூகத்திலே தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு ஒரு நற்செய்தியை அனுப்புகிற கர்த்தர், எனக்கு ஒரு நற்செய்தியை அனுப்புகிற கர்த்தர், என் காதுகளை குளிர பண்ணுகிற தேவன். இந்த மாதம் என் காதுகளை குளிர பண்ணுகிற கர்த்தர், என் குடும்பத்தில் ஒரு நற்செய்தி வரப்போகிறது. சத்தமாய் ஆமேன் என்று ஆமோதித்து இயேசுவே என்று கூப்பிட்டு ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி இயேசுவே இந்த வார்த்தை என்னுடையது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினால் கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். யாரோ ஒருத்தரத்தில் ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். இல்ல, இந்த மாதம் நற்செய்தியை அனுமதிக்கிற மாதம், கர்த்தர் கொடுக்கிற மாதம். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி எனக்கு வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஆமோதிங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆமேன் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ், நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இது எனக்குரிய வார்த்தை என்று சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு நம்மை விடாத கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறவர். நற்செய்தி வேதம் சொல்லுகிறது, 400 ஆண்டுகள் இருண்ட காலமாக இருந்துச்சு. யாருக்கும் எதுவுமே தெரியல, வழி நடத்துகிறவர்கள் யாருமே இல்லை. அப்பொழுது தான் ஒரு நற்செய்தி கடந்து வருகிறது இந்த பூமிக்கு. கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த நற்செய்தி இன்று வரைக்கும் உள்ள அத்தனை கிறிஸ்தவ மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது போல உங்களுடைய இருண்ட காலங்களை கர்த்தர் மாற்றி ஒரு சந்தோஷ செய்தியை நல்ல கரங்களை தட்டி ஆமென் தேங்க்யூ ஜீசஸ் ஆமென். இருள் சூழ்ந்த அந்த லோகத்தில் இம்மை பொழுதும் தூங்காம என்னை நடத்துகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அஞ்ச மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கண்டிப்பா இந்த மாதம் என்னை கர்த்தர் பரிசுத்தமா பாதுகாப்பார், என்னை அவர் நடத்துவார், அவருடைய கையில எடுப்பார், அவருடைய அம்பரா துணியிலிருந்து எடுத்து அந்த வில்லை நான் ஏற்றுகிறார். இந்த மாதம் கர்த்தர் எய்கிறார். எதிரியினுடைய பாளையங்களை கர்த்தர் பிளக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நன்றி அப்பா, நான் அஞ்சிடேன். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. டி மைனர். நன்றி அப்பா, நன்றி அப்பா சொல்லுங்க அப்பாவை பார்த்து. எஸ் எஸ் அப்படியே ஜபத்தோட கூட போலாம், விசுவாசத்தோடு கூட போலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி ஓ நன்றி நன்றி. இருள் சூழ்ந்த லோகத்து இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்து இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி
அப்பா, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளைகளில் ஓ கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் கோலினார். கர்த்தரே தேற்றினார் பாத்திரம் நிரம்பி வாழிய ஆவியால் பாத்திரம் நிரம்பி வாழிய ஆவியால் கைகளை மேல தட்டி அஞ்சிடே. Yes, praise. உம்முடைய மகிமை, உம்முடைய பரலோக மகிமை, பிரசன்னம் மலைகள் பர்வதங்களை மெழுகு போல உருகச் செய்கிற உம்முடைய பிரசன்னம். ஆண்டவரே, இந்த மாதம் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துங்கப்பா, 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 நடத்துங்கப்பா. உங்க பிள்ளைகளை நடத்துங்கப்பா, ஒவ்வொருத்தரையும் நடத்துங்கப்பா. அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு. ஆமாப்பா, ஆமாப்பா. இந்த மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்தது, நீர் எங்களுக்கு கொடுத்தது. உம்முடைய பிள்ளைகளை இந்த பலிபீடத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். உங்க நாமத்தினால, உங்க நாமத்தினால, உங்க வார்த்தையை கொண்டு உங்களுடைய வல்லமையை நினைச்சு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆசீர்வாதமான மாதமாய் மாறுவதாக. மாதம் குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம் ஒவ்வொன்றிலையும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்கள் பிள்ளைகளோடு இன்றும் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் கூடவே இருக்கட்டும்பா. நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் ஒரு கெட்ட செய்தி கூட கேட்கக்கூடாது, ஒரு பயப்படுத்துகிற செய்தி கூட என் பிள்ளைங்க கேட்கக்கூடாது. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கொடுக்கப்படுகிற குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஹல்லேலூயா. அந்த குளிர்ந்த தண்ணீரினுடைய டேஸ்ட் நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதம் உணரணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க அதை ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அவங்க ஆத்துமா விடாய்த்து போயிருக்குது, அப்படியே காஞ்சு போயிருக்கு ஆண்டவரே. அந்த நிலம் பாழாக்கப்பட்டது மாதிரி கிடக்குப்பா. தண்ணீரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, மழையை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படியே அங்கங்காய் வெடித்து போய் கிடக்குது. எத்தனை வருஷமா துர்ச்செய்தி, எத்தனை மாசமா அதே செய்தி. ஆனா இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி வானத்திலிருந்து மழையை அனுப்பி வனாந்தரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிற கர்த்தர் அந்த விடாய்த்து போய் சோர்ந்து போய் இருக்கிற ஆத்துமாவுக்கு இந்த மாதம் ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொடுத்து அப்படியே குளிர்ந்த தண்ணீரை போல ரித்தலரலே தனரோ சந்தலமோ ரொக்கதோலராட்டரல ரேத்தலரோலம் தினராகத. இந்த வாக்குத்தத்த ஆராதனை லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைங்க, இந்த வாக்குத்தத்த ஆராதனை கேட்கப்படுகிற ஒவ்வொரு வீடுகள், ஒவ்வொரு காதுகள்,
அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும், அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும், இந்த பலிபீடத்திலிருந்து உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் அவர்களுக்காக திறப்பில் நிற்கிறேன். ஏசப்பா, இந்த திருச்சபையில் இருக்கிற அதே மகிமை, அதே பிரசன்னம் அவங்க காதுகளில் கேட்க கேட்க அவங்க இருக்கிற இடத்துல அது தொற்றட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் எங்க பிள்ளைங்க உங்களுடைய ஜெபத்துல உண்மையா இருக்கணும், ஊழியத்துல உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அவங்க தசம பாகம் காணிக்கையில் அவங்க சரியா இருக்கணும் ஆண்டவரே. இந்த திருச்சபைக்காக ஊழியங்களுக்காக கொடுக்கிற, தாங்குகிற, மறைந்திருந்து செய்கிற எந்த பிள்ளைங்க எங்க இருந்தாலும் இந்த மாசம் அவர்களுக்கு பல மடங்கு திரும்ப தாங்கப்பா. அவங்களுக்கு நிறைய கொடுங்கப்பா. அவங்களுடைய பெருக பண்ணுங்கப்பா. அவங்களுடைய கடன் பிரச்சனை மாறட்டும் ஆண்டவரே. அவங்க கைகள் நிரம்பி வழியட்டும்பா. எங்க திருச்சபை இடத்திற்காக நாங்க வாங்கின கடன்கள், இந்த ஏசிக்காக வாங்கின அந்த கடன்கள் இந்த மாதம் ஒரு பெரிய தொகையை கொடுத்து முடிக்கிற அளவிற்கு எங்களுக்கு காற்று இல்லை, மழை இல்லை. பரலோகத்தை திறந்து இந்த மாதம் கர்த்தர் அந்த கடனை அடைப்பதற்கு ஒரு உதவியை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு உதவியை அனுப்புங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த திருச்சபையில ஊழியம் செய்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பிளஸ் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஸ்பெஷலாக அந்த பிலீவ் 2024 அந்த தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக இருக்கிற அந்த கூட்டத்தை ஆசீர்வதிச்சு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து ஆண்டவரே தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாய் நடத்தும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இந்த மாதம் முழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. இந்த மாதம் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலையும் நீங்கள் குடும்பமாய் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். இந்த மாதம் வெளியூர் என்னுடைய ஊழியங்களுக்காய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. திருவிருந்திலே கலந்து கொள்ளுகிறவர்கள் நீங்கள் வரிசையாக உட்காருங்கள். ஆன்லைனில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபிக்கிற உங்களுக்காய் நீங்கள் கடந்து செல்லுங்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.